எஸ் சார். ஓகே, இங்க பாருங்க. நான் இப்போ முதலாவது லைட்டை போடுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ல நாம? Switch on the light. சுவிட்ச் ஆன் த Light. லைட். இப்போ நான் லைட்டை போட்டேன். இது என்ன காலம்? இது பிறந்த காலம். இறந்த காலம். எப்படி சொல்றீங்க? தேன். தேன்ங்கிறது வந்து இறந்த காலம். இப்போ இதுக்கு நாம எப்படி இங்கிலீஷால சொல்லலாம்? இதுக்கு நாம ஐ ஸ்விட்ச்ட் ஆன் த லைட்னு சொல்லணும். எப்படி? I switched on the light. ஆன் த லைட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஒன்று ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வழங்குதா ஸ்விட்ச் ஆன் த லைட்ல? எஸ் சார். என்ன? சுவிட்சுக்கு ஈடி சேர்ந்துருக்கு. இது சேர்ந்துருக்கு. வெரி குட். அடுத்தது நம்ம நீ எடுப்போம். டீ குடின்னா எப்படி சொல்ற? ட்ரிங்க் காஃபி. ட்ரிங்க் டீ. ட்ரிங்க் டீ. அப்ப நீ டீ குடித்தாய் எப்படி சொல்லுவோம்? யூ என்ன காலம் இது? தாய். இறந்த காலம். இதுக்கு எப்படி சொல்லுவோம் நாம? யூ ரேங்க். வெரி குட். யூ ரேங்க் டீன்னு சொல்லுவோம். இப்ப என்ன மாறு எனக்கு? ட்ரிங்க்ல இருக்கிற டிஆர்ஐ வந்து ஏ ஆக மாறு இருக்கு. நாங்கள் கடிதம் ஒன்று எழுதினோம் எப்படி சொல்லுவோம்? வி இது என்ன காலம் இது? இறந்த காலம். இறந்த காலம். அப்ப இறந்த காலங்கும் போது நம்ம எழுதுற இறந்த காலம் என்ன? ரைட். இறந்த காலம் வந்து ரோட். இங்க ரைட்டுக்கு இருக்கிற ஐ வந்து ஓவாக மாறி இருக்கு. வி ரோட் லெட்டர். அவர்கள் அங்கே போனார்கள். என்ன காலம் இது? இறந்த காலம். இறந்த காலம். போனார்கள் இறந்த கால சத்தத்தை தருது. அப்போ எப்படி சொல்ற? அங்கே போன எப்படி சொல்ற? அங்கே கோதையா. அப்ப இறந்த காலம் அவர்கள் அங்கே போனார்கள். கோ இல்ல. They went to the animal. They அவன் கடிதங்களை அனுப்பினான். என்ன காலம் இது? இறந்த காலம். அனுப்பினான் இறந்த காலம். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்ற? கடிதங்கள் அனுப்புன்னா எப்படி சொல்ற நாம? Send the letters. அப்போ கடிதங்கள் அனுப்பினான். He sent the letters ன்னு வரும் பாருங்க. இப்போ இங்க நாம சென்ட் டீல இருக்கிற வந்து டீ ஆக மாறி இருக்கு. அவள் தொழில் ஒன்றுக்கு விண்ணப்பித்தாள். என்ன காலம் இது? இறந்த காலம். விண்ணப்பித்தாள் வருது. தொழில் ஒன்றுக்கு விண்ணப்பின்னா எப்படி சொல்ற? apply for the job. அப்ப தொழில் ஒன்றுக்கு விண்ணப்பித்தாள். She applied for a applied ன்னு IED வந்திருக்கு. applied for a job. அது மேலே ஏறியது. என்ன காலம் இது? இறந்த காலம். மேலே ஏறியது இறந்த காலம். ஓகே, மேலே ஏறுக்கு என்ன சொல்ல நாம? மேலே ஏறுக்கு என்ன சொல்ல நாம இங்கிலீஷ்ல? climb up. அப்ப ஏறியது இறந்த காலம். it climbed up ன்னு சொல்லணும். It climbed up.
இங்க இடி வந்திருக்கு. அப்போ நீங்க இரண்டு விடயங்களை நீங்க நோட் பண்ணலாம். என்னன்னு சொன்னா, முதலாவது இங்க இடி, இங்க ஐஇடி, இங்க இடி வந்திருக்கு. அடுத்தது வந்து இங்க எழுத்துக்கள்ல மாற்றங்கள் என்ன செய்திருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க. விளங்கிட்டா? முதலாவது இடியில வந்திருக்கு. இறந்த காலமாக மாற்றும் போது இங்கிலீஷ்ல நம்ம இடி சேர்க்க முதலாவது. இரண்டாவது வந்து என்னையாக மாறி இருக்கு, சொற்கள் மாறி இருக்கு, எழுத்துக்கள் மாறி இருக்கு, இந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் மாறி இருக்கு இறந்த காலமா மாத்துறதுக்கு. அப்ப வினைச்சொல் வந்து இரண்டாக புரியுது. இடி கடைசியில சேர்க்கிறதும் இடி கடைசியில சேர்க்காததும் பார்க்க போறோம். ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம எப்படி ட்ரிங்க் டீ ட்ராங்க் டீயாக வந்து, ரைட்டு ரோட்டாக வந்து, சென்டு சென்டாக வந்துண்டு சில முக்கியமான வினைச்சொற்களை நாம இங்க பார்க்க வேண்டும். நீங்க இறந்த காலம் நீங்க படிக்கும்போது இந்த மாதிரியான எந்த ஒரு எழுவாய்க்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முன்ன நம்ம ஏம் யூஸ் பண்ணணும், மிஸ்ஸா குழப்பம், எஸ் போடணும், சிங்குலர் பார்க்கணும், ப்ளூரல் பார்க்கணும், அப்படியெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துக்கு. அது இந்த இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்ப நாம ஒரு வசனத்தை இறந்த காலமாக மாற்ற வேணும்னு சொன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வினை சொற்களை நாம மாற்ற வேண்டி இருக்கு. இங்க பாருங்க, இந்த நான் லைட்டை போட்டேன். இங்க தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் வசனம் கடைசியில தான் வினைச்சொல் முடிவடையுது. இங்க நீங்க அந்த டேனுங்கிற சத்தம் இறந்த காலம். அப்ப போடுங்கிறதுல இறந்த காலம். இங்க இருக்கிற நான் லைட்டை போட்டேன் கடைசா முடிவடைகிற சொல் தான் வினைச்சொல். இங்க டேனுங்கிற வந்து இறந்த காலம். போட்டேன், போடு டேன். அப்ப போடுட இறந்த காலம் சுவிட்ச்னு வந்திருக்கு. இப்ப நாம இரண்டு வகையான வினை சொற்கள் இருக்கு. ஒன்று ஈடியில முடிவடைகிறதும் ஈடியில முடிவடையாததும். இப்ப நாம படிக்க போறது வந்து ஈடியில முடிவடையாத வினை சொற்களை நாம பார்க்க போறோம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, ஏன் நாம இதை படிக்கணும், இந்த வினை சொற்களை நாம ஏன் படிக்கணும்னு சொன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்துற வினை சொற்களாக இருக்கு. பாருங்க, ட்ரிங்க்ங்கிறது வினை, நம்ம அன்றாடம் குடிக்கிறது. ரைட்டுங்கிறது அன்றாடம் எழுதுறது. வென்ட் கோ அன்றாடம் செய்யறது. அப்ப அதனால நம்ம இறந்த காலங்களை நம்ம படிக்க வேண்டி இருக்கு. அப்பேற்பட்ட என்னென்ன வினை சொற்கள்னு பார்க்க போறோம். இது ரெகுலர், இது நம்ம இர்ரெகுலர் வினை சொற், ஒழுங்கில்லாத, ஒழுங்கற்ற எடுக்கலாம். சரியா? ஒழுங்கற்ற வினை சொற்கள். ஒழுங்கற்ற வினை சொற்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அது அப்படித்தான் நம்ம எடுக்கணும் தமிழ்ல. ஒழுங்கு இருக்காது. இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எடுக்கப்புறம் இர்ரெகுலர் வேர்ப்ஸை நம்ம ஒழுங்கற்ற, ஒழுங்கு இல்லாத வினை சொற்கள் எடுக்கலாம். இல்ல மொத்தமாக நம்மளுக்கு ஹெடிங்க பாருங்க. முதலாம் நம்பர் போன கிளாஸ்ல உங்களுக்கு நல்லா எழுத சொன்னேன். முதலாம் நம்பர், ரெண்டாம் நம்பர்னு மொத்தமாக 14 நம்பர்கள்ல நான் உங்களுக்கு இதான் குரூப்பா பிரிச்சிருக்கேன். ஏன் நான் இந்த குரூப்பா பிரிச்சேன்னு சொல்றதை உங்களுக்கு இப்ப நான் அப்டேட் பண்ணுவேன். குரூப்பா பிரிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்க பாடமாக்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஒரு இறந்த காலமாக மாத்தணும்னு சொன்னா ஒரு வினை சொல்ல V2 ஃபார்மட் தெரிஞ்சிருக்கணும். இறந்த காலம்னா நம்ம V2ன்னு சொல்றது, அப்படி பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லலாம். V1ங்கிறது நம்மளுக்கு அது தேவையில்லை, அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. தமிழ் அர்த்தம் V1 V2ங்கிறது. V2 என்ன? பாஸ்ட்னா இறந்த காலம். விளங்கிட்டா? அப்போ ஒழுங்கற்ற வினை சொற்களுக்கு வந்து இங்க பாருங்க, ட்ரிங்க் வந்து ஏ வந்திருக்கு, இங்க ஓ வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் படிக்க வேணும். இப்ப பாருங்க, இந்த முதலாம் நம்பரை பாருங்க. இந்த முதலாம் நம்பர்ல 3 வினை சொற்கள் காணப்படுது. அடி, போடு, வாசிங்கிறது. இன்னும் சில வினை சொற்களை நம்ம சேர்க்கலாம். வெட்டு என்று வினைச்சொல். வெட்டுங்கிற வினை சொல்லுக்கு வெட்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல கட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஏன் நம்ம இதை குரூப்பாக பிரிச்சோம்னு சொன்னா, இதுல நிகழ்காலம் இருக்கு தானே. V2 V1 ஃபார்மட். ஹிட் அடிண்டா ஹிட், போடுண்டா புட், வாசிண்டா ரீட், கட்டுண்டா வெட்டுண்டா கட். இந்த 4 வினை சொற்களையுமே நம்ம ஒரு குரூப் ஆக்கினோம்னு சொன்னா இதுல V2 ஃபார்மட்டும் அதேதாகத்தான் இருக்க போகுது. ஹிட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹிட், புட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து புட் தான். ரீடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெட்னு வாசிக்கணும். உச்சரிக்கிற முறை வித்தியாசம், ஆனா ஸ்பெல்லிங் ஒன்று. எப்படி வாசிப்போம்? நீங்க ரெட்னு வாசிக்கணும். அடுத்து வந்து வெட்டுக்கு நீங்க கட்டுண்டு இதை உச்சரிக்கிற மாதிரி கட்டுண்டு. ஓகே, அப்ப ஏன் நம்ம இதை குரூப் ஆக்கினோம்? இந்த 4 வினை சொற்களும் அது நிகழ்காலமும் இறந்த காலமும் ஒன்றுதான். இப்ப ஒரு உதாரணமாக பாருங்க, அவன் அவன் மரம் ஒன்றை வெட்டினான். அவன் மரம் ஒன்றை
வெட்டினால் என்ன காலம் இது? காலத்தை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட மெயினான பிரச்சனை. அந்த காலத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா முக்காவாசி 80% பிரச்சனை முடிஞ்சு. காலத்தை எப்படி கண்டுபிடிப்போம்? தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் கடைசியில தான் வினைச்சொல் முடிவடையும். இந்த வினைச்சொல்ல முடிவடைகிற சத்தங்களை வச்சு நீங்க காலத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ வெட்டினான்ங்கிற வந்து என்ன காலம் இது? என்ன காலம் இது? வெட்டினான் அவன் மரம் ஒன்று என்ன இறந்த காலம். இறந்த காலம் வெட்டினான் என்று இருக்கு. இப்போ நம்ம இதை இறந்த காலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது அரவாசி இந்த கடைசி சத்தத்தை வச்சு. இங்க இருக்கிறத வெட்டு வெட்டு வெட்டுக்கு நம்ம கட்டுன்னு சொல்லுவோம். அப்போ வெட்டிட இறந்த காலம், கட்டிட இறந்த காலம் என்ன? கட்டான். அப்போ இங்கிலீஷ்ல நம்ம எப்படி அமைப்போம்? he cut a tree என்று சொல்லுவோம். he cut a tree. அப்ப நம்ம மதிக்கம் இங்க கட்டிட இறந்த காலமும் கட்டான், நிகழ்காலமும் கட்டான். அடுத்தது பாருங்க, அடுத்த உதாரணம் ஒன்று பாருங்க. அவள் நேற்று புத்தகம் ஒன்று வாசித்தாள். அவள் நேற்று புத்தகம் ஒன்று வாசித்தாள். இங்க நேற்று புத்தகம் ஒன்று வாசித்தாள். என்ன காலம் இது? இறந்த காலம். எப்படி மதிச்சம்? தமிழ்ல வசனத்துல கடைசியில வினைச்சொல் முடிவடையும். வாசித்தாளுங்கிற வந்து இறந்த காலமாக இருக்கு. நாம இங்க இறந்த காலத்தை எடுக்க வாசிங்கிறது வந்து ரீடு. அப்ப ரீடு இறந்த காலம், அதே ஸ்பெல்லிங் தான், நல்லா உச்சரிப்பு வேற. ரெட்னு வாசிக்கணும். அப்போ she read the book yesterdayன்னு சொல்லணும். இங்க நம்ம என்ன செய்யல, இங்க நம்ம ரீடுன்னு வாசிக்க கூடாது. ஏன்? இறந்த காலம். இறந்த காலத்தை குறிக்கிறது வந்து இங்க இருக்கிற எஸ்டர்டே வந்து இறந்த காலத்தை குறிக்கிறதால நம்ம டிரெக்டாக இது ரீட் இல்லை ரெட்னு வாசிப்போம். அப்போ மோலா நம்பர் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, இங்க மோலா நம்பர்ல காணப்படுகிற அனைத்து சொற்கள் நிகழ்காலமும் இறந்த காலமும் ஒன்றுதான். பாருங்க, அதே ஸ்பெல்லிங் தான் இருக்கும். இப்ப இரண்டாவது படிக்கப்புறம் என்னன்னு சொன்னா, இரண்டாவது இந்த நாளும் என்ன? அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளை பாடமாக்கினா சரி. அப்ப 14 நாள் எடுக்கும். 14 நாளுங்கிற வந்து 2 கிழமைக்குள்ள இதுல நீங்க என்ன செய்திடலாம், படிச்சிடலாம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் பாடமாக்க வேணாம். சரி, ஒரே நாள்ல எல்லாத்தையும் பாடமாக்க வேணாம். ஒரு நாளுக்கு 4 நாள்னு செலக்ட் பண்ணி படிக்கணும். அப்போ முதலாவது அடி, போடு, வாசி, வெட்டு, இதுல 4 வினை சொற்கள்ல இறந்த காலமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐடென்டிட்டியா இருக்கும். ஐடென்டிக்கல். இங்க இரண்டாவது, இங்க என்ன நடந்திருக்கு? முதலாவது கட்டு என்ன? பில்டு, வீடு கட்டுறது, பறவைகள் கூடு கட்டுறது, அந்த மாதிரி. கடன் கொடுக்கறது, காசு கடன் கொடுக்கறது, கடன் கொடுக்கலாம். புத்தகம் கடன் கொடுக்கலாம். செலவு செய்யறது, காசு செலவு செய்வோம், நேரங்களை செலவு செய்வோம். அனுப்புங்கிறது சென்ட், கடிதங்கள் அனுப்புறது, மெசேஜ்கள் அனுப்புறது, இதெல்லாம் நாம சென்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுல நாம பில்டு, லெண்டு, ஸ்பெண்டு, சென்டுன்னு கடைசியில ட சத்தம் ஒரு டிங்கிற சத்தத்தை அழுத்தமா சொல்லணும். பில்டு, லெண்டுன்னு சொல்லணும். இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னா, இதை இறந்த காலம் மாத்துறதுக்கு நம்ம சிம்பிளா என்ன செய்வோம்னு சொன்னா, BUIL T-ஆக மாற்றுவோம். இங்க காணப்படுகின்றவைகளுக்கு இந்த டீல முடிவடைகிறது நம்ம என்ன செய்யப்படுறோம், அப்படியே T-ஆக மாற்றுவோம். அவ்வளவுதான். அப்போ இங்க லெண்டில் இருக்கிற டி வந்து என்னையாக மாறும்? LE, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. LENT. ஸ்பெண்டில் இருக்கிற என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். SENT. அதான் நீங்க பாருங்க, இங்க SEND வந்து SENT-ஆக மாற்றம் பெற்றிருக்கு. எங்க பாருங்க, சென்ட்னு வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிற காணப்படுற 4 வினை சொற்களையும் நம்ம V2 ஃபார்மட், அதாவது இறந்த காலமாக மாற்றணும்னு சொன்னா ஒண்ணுமே செய்யறதில்ல. இந்த பில்டு, லெண்டு, ஸ்பெண்டு, இங்க பாருங்க END இதே மாதிரி END-ல முடிவடைகிறத ENT-ஆக மாற்றினோம்னா இறந்த காலமாக மாறிடும். இறந்த காலம்ங்கிறது என்ன ஃபார்மட்? இது V2 ஃபார்மட்டாக இருக்கும். இப்போ நீங்க திடீர்னு போல இப்போ பாருங்க, மேலுக்கு பாருங்க, அவன் கடிதங்களை அனுப்பினான். அவன் கடிதங்களை அனுப்பினான். முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா, வினைச்சொல்ல கண்டுபிடிப்போம். கடைசியில வினைச்சொல். அனுப்பினானுங்கிறது வந்து இறந்த காலம். இங்க அனுப்புங்கிறது வந்து சென்ட். அப்போ நான் கலர் போடுறதுக்கு காரணம் பாருங்க, எப்படின்னு சொன்னா, இங்கிலீஷுக்கு நீங்க மாற்ற போறீங்கன்னா முதலாவது என்ன, இங்க என்ன எல்லோ கலர்ல இருக்கிறத நீங்க ஹீன்னு போடுவீங்க.
அடுத்த அனுப்பினான் இறந்த காலம் அனுப்பு. சென்ட் சென்டோட இறந்த காலம் நம்மளுக்கு தெரியும். இங்க இருக்கிற முதலாவது பாக்ஸா ரெண்டாவது பாக்ஸா? ரெண்டாவது பாக்ஸ். he sent a letter. நாங்கள் நேரத்தை செலவு செய்தோம். அப்படி சொல்லலாம். நம்ம நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்ப நம்ம என்ன சொல்ற? செய்தோம்ங்கிறது வந்து இறந்த காலம். இங்க செய்ங்கிறது வந்து என்னது வினைச்சொல். அப்ப செய்ங்கிற செய்ண்டா சாரி செய் மட்டும் இல்லை, செலவு செய் சேர்ந்திருக்கும். சரி, நான் படிச்சிருக்கேன். அப்புறம் இரண்டு வினைச்சொற்கள் சேர்றதுன்னு படிச்சிருக்கேன். செலவு செய்யினா ஸ்பெண்ட், செலவு செய். அப்ப ஸ்பெண்ட் முதலாவது என்ன செய்வோம்? நாங்களுக்குரிய தமிழ் அர்த்தத்தை எடுக்கும், சாரி இங்கிலீஷ் அர்த்தத்தை எடுக்கும், வீண்டு எடுக்கும். செலவு செய் ரெண்டாவது பாக்ஸ் ஸ்பெண்ட்னு எடுக்கும். அடுத்தது சில நேரத்தை வி ஸ்பெண்ட் டைம், ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் டைம்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். இங்க பாருங்க, இங்க டீயாக மாற்றும் போது இறந்த காலமாக என்ன செய்யுது? அப்படியே உருவம் எடுக்குது. இப்போ இரண்டாவது பாக்ஸ் அவ்வளோ. மூன்றாவது பாக்ஸை நம்ம என்ன செய்ய போறோம்? 3 உணவூட்டு ஃபீட். நம்ம பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுறது, நம்ம பறவைகள் வளர்த்து அதுகளுக்கு உணவு கொடுக்கறது, அதெல்லாம் ஃபீடுன்னு சொல்லுவோம். மீட்டுன்னா சந்திக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறது, நம்ம டீச்சர் மாதிரி சந்திக்கிறது. லீட் வழி நடாத்துற ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு அனுபவம் உள்ளால் வந்து அனுபவமற்றவங்களை வந்து வழி நடாத்துற, நல்ல வழியில கொண்டு வரதை நம்ம லீடுன்னு சொல்லுவோம். இது என்ன செய்வோம்னு சொன்னா, இங்க டபுள் இ இருக்கு தானே, இங்க இருக்கிற டபுள் இ, ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசம், ஏ வருது. இங்க இருக்கிற டபுள் இ நம்ம ஒரு ஈயாக மாத்துவோம். இப்ப ஃபீடுன்னு வந்தா ஃபெட்னு சொல்லணும். எப்படி? ஃபெட்னு சொல்லணும். அப்ப மீட்டுண்டா மெட், லீடுண்டா இடி லெட். அப்போ இவ்வளவுதான். டி வந்து டியாகவே இருக்கு, டபுள் இ வந்து இங்க ஒரு ஈயாக மாற்றப்படுது. இங்க இருக்கிற இஏல இருக்கிற இ மட்டும் மாற்றப்படுது. உச்சரிப்புகளும் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கு. சரியா? என் அம்மா மீன்களுக்கு உணவூட்டினாள், இல்லாட்டி உணவு கொடுத்தாள். ஊற்றனை நம்ம சாப்பாடு கொடுக்கறதையும் ஊற்றண்டே நம்ம எடுக்கலாம். சரி, என் அம்மா மீன்களுக்கு உணவு ஊட்டினாள். முதலாவது தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாற்றோம்னா முதலாவது என்ன செய்வோம்? முதலாவது இருக்கிற சொல்ல இப்படியே மாற்றுவோம். என் அம்மாவுக்கு மை மதர் உணவூட்டினாள். இது என்ன காலம்? உணவூட்டினால் இறந்த காலம். உணவூட்டு என்ன காலம்? இது என்ன வினைச்சொல்? ஃபீடு. அப்போ ஃபீடு இறந்த காலம் வந்து மை மதர் ஃபெட் த ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இல்லைங்கடா, ஒரு உதாரணம் தான். நீங்கள் என்ன செய்யலாம்? மற்ற உதாரணங்களை போட்டு நம்மட முன்ன படிச்சிருக்கேன் தானே, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த பாருங்க, நாலாவது என்னன்னு பாருங்க. உங்களுக்கு இப்படி புக்ஸ் போட்டு தந்தால் உங்களுக்கு லேசி இல்லைன்னு சொன்ன என்ன சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு பெரிய சாட்டை தரணும், அது எப்படி ஏன் மாறுது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. சும்மா பாடமாக்கணும். அது 4-5 குழம்பிட்டே வரும் உங்களுக்கு. ஒரு தரம் பாடமாகும், இரண்டாவது தரம் குழம்பும். ஆனால் இது வந்து நீங்கள் சும்மா சிம்பிளாக என்ன செய்வீங்க? ஜுஜுபின்னு சொல்லலவா, லேசாக செய்துட்டே போவீங்க. அப்போ அந்த ஸ்பெல்லிங் நம்ம இதுகளை மட்டும் என்ன செய்யணும்? மாற்றணும். உணவூற்ற சந்திக்கிற நான் என் நண்பனை சந்தித்து அவன் மீனுக்கு உணவூட்டினேன். அப்போ நண்பனை சந்தித்து அங்கே அதில் இருக்கிற இப்படி 3ஐயும் வச்சு என்ன செய்யணும்? ஒரு கதையை ஒன்று உருவாக்கணும். நான் என் நண்பனை சந்தித்து அவனுடைய மீனுக்கு உணவூட்டினேன். அப்போ சந்தி உணவூட்டு மீட். அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம இப்படி மாற்றணும்டோ நம்ம அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, பெருக்கு. நாலாவதும் பாருங்க, ஒன்றுலேயே நன்னாள் தான், 4 3 தான் இருக்கு. அப்போ வெரி சிம்பிளாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பொட்டியை பாடமாக்கினா சரி, ஒரு நம்பரை பாடமாக்குறது தான். பெருக்குன்னா ஸ்வீப், வீட்டை பெருக்கிறது, காரியாலயம் ஆஃபீஸை பெருக்கிற அதுகள். தூங்குண்டா ஸ்லீப், நம்மளுக்கு தெரியும். வைக்கிறது கீப் த புக்ஸ், கீப் த பென் என்று சொல்லணும். உணர்வு ஃபீல், அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கணும், அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும், அதை ஃபீல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், அதே மேலுக்கு இருக்கிற மாதிரி டபுள் தானே இருக்கு பாருங்க. இங்கேயும் டபுள் இருக்கு, இங்கேயும் டபுள் இருக்கு, இங்கேயும் டபுள் இங்கேயும் டபுள் அப்போ நம்ம என்ன செய்யணும்டா எஸ்இ ஏன் நம்ம உண்டா போடலைன்னு சொன்னால் கடைசியில் டீயை போடணும். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் டி 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 இருக்கு. ஆனா இதுகளுக்கு வந்து என்ன? டி கடைசியில இல்லை ஒன்றுக்கும். அப்போ டபுள்இ வாரத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஈயாக மாத்திட்டு கடைசியில் ஒரு டீயை நம்ம என்ன செய்யறோம்? சேர்க்கம்.
ஸ்வெப்ட் ஸ்வெப்ட்னு சொல்லணும். ஸ்வெப்ட். ஸ்லீப், ஸ்லெப்ட். கீப், கெப்ட். ஃபீல், ஃபெல்ட்னு சொல்லணும். உச்சரிப்பு ஒன்று தான். ஆனால் இங்கே டி வந்ததுக்கெல்லாம் டீ போட தேவையில்ல. டிலே முடிஞ்சிருக்கு. டில முடிவடையாததுக்கு என்ன செய்றீங்க, நீங்கள் டீயை போறீங்க. அதான் 3க்கும் 4க்கும் இடையில இருக்கிற ஒற்றுமை. சரியா? அடுத்த பாருங்க. நான் நேற்று இரவு நேரத்துடன் தூங்கினேன். தூங்கினேன். இப்போ இது இங்கிலீஷுக்கு மாற்ற போறீங்கன்னா முதலாவது என்ன செய்யணும், நானை நீங்க மாற்றணும் ஐ. அடுத்தது வந்து என்ன செய்யணும் சொன்னா கடைசியில் இருக்கிற வினை சொல் என்ன காலம் பார்க்கணும். தூங்கினேன். தூங்கி தூங்கினேனுங்கிற நேன் வந்து இறந்த காலம். தூங்குங்கிற வந்து ஸ்லீப். அப்போ ஸ்லீப்போட இறந்த காலம் வந்து என்னையாக எடுக்கும் அப்படின்னு சொன்னா நாம இங்க ஸ்லெப்ட்னு எடுக்கும். ஐ ஸ்லெப்ட் லாஸ்ட் நைட். ஐ ஸ்லெப்ட் ஏர்லி லாஸ்ட் நைட்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இங்கே வாரது இல்லை, மாத்துறது இல்லை. இப்போ பிரச்சனை இங்க இருக்கிறது பக்கத்தில் வாரது, ஐக்கு பக்கத்தில் வார இது பிரச்சனை. மை மதர் ஃபெட் இது பிரச்சனை. வி ஸ்பெண்ட் இதுதான் நம்ம யோசிக்கணும். மற்றபடி இங்கே வாரதுல இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? இது நாலாவது. 3வது 4வது ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. அடுத்து 5 மாறும் பாருங்க. எல்லாமே பாருங்க 2 2 2 2 தான். அப்போ இது உங்களுக்கு மிச்சம் லேசா இருக்கும். இப்போ என்ன செய்யப்படுன்னு சொன்னா 5வது மறைத்து வைக்கிறது. பொருட்களை மறைச்சு வைக்க நம்ம மறைஞ்சிருக்கிறது. பொருட்களை நீங்க தெரியாம மறைச்சு வைக்கிறது. நாய் கடிக்கிறது, நம்ம ஒரு சாப்பாட்டை கடிக்கிறது, அது நம்ம கடின்னு சொல்லும். இது 2க்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொன்னா இங்க இருக்கிற ஹைடு கடைசியில முடிவடைகிற ஈயை நம்ம என்ன செய்ய மாட்டோம், இல்லாம ஆக்கிடுவோம். எழுதாம HIDE வந்து HID, BITE வந்து BIT. அவ்வளவுதான். விளங்கிட்டா? இங்க பாருங்க எழுத்துக்கள் மாறுகில்லவா. ட்ரிங்குக்கு ஐ வந்து என்னையாக மாறுது, ஏயாக மாறுது. இங்க இருக்கிற ஐ வந்து என்னையாக மாறுது, ஓவாக மாறுது. இங்க டி வந்து இருக்கு இங்க. அப்ப அதுகளுக்கான அது எப்படி நடக்குங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இங்க ப்ராக்டிஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க. ஓகே. அந்த நாய் அவனை கடித்தது. அந்த நாய் அவனை கடித்தது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், முதலாவது என்ன செய்யணும், தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாத்துறேன்னு சொன்னா அந்த நாயை நம்ம இங்கிலீஷ்ல மாற்றும் போது தட் டாக்னு சொல்லுவோம். தட் டாக்னு சொல்லும். அடுத்தது கடித்தது. கடித்ததுங்கிற வந்து இறந்த காலம். கடிங்கிறதுக்கு நாம பைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ பைட்ல இறந்த காலம் பிட் ஹிம். தட் டாக் பிட் ஹிம். விளங்கிட்டா எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு சொல்லி. நாளைக்கு வார 2 கிழமையில கேட்பேன். எல்லாம் ஒன்றும் ஓம் சார் பாடமாக்கி 2 மட்டும்தான் என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்த பாருங்க 6வது பாருங்க. 2 வினை சொற்களை செலக்ட் பண்ணிருக்கேன். துப்புறது, எச்சில் துப்புறது, நம்ம சாப்பாடு பாக்கி எதுவும் துப்புறது. அதை இருக்கிறன்னா சிட், கதிரையில நாம இருக்கிறது. இதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா இங்க இருக்கிற ஐய மாத்திரம், இங்க காணப்படுகின்ற ஐகளை மாத்திரம் நம்ம ஏயாக மாற்றுவோம். SPAT SPAT. நான் கதிரையில் இருந்து வெளியாலே துப்பினேன். நான் கதிரையில் இருந்து வெளியாலே துப்பினேன். இப்படி பாடமாக்கிறோம். கதிரையில இருந்து வெளியால துப்புறேன். கதிரையில இரு சிட், துப்பு ஸ்பிட். அப்ப சிட்டுன்னா செட், ஸ்பிட்னா ஸ்பெட். இந்த மாதிரி நான் அந்த கதிரையில் அமர்ந்தேன். அமர்ந்தேன் இல்லாட்டி இருந்தேன் என்ன செய்யலாம், நீங்க எழுதலாம். இப்ப நானுக்கு நம்ம இங்கிலீஷுக்கு மாத்த போறீங்க. நானு முதலாவது ஐன்னு மாத்திரம். அமர்ந்தேன் அல்ல இருந்தேன். தேனுங்கிற சவுண்ட் வந்து இறந்த காலம். அமருங்கிற வந்து இரு சிட். அப்ப சிட்டிட இறந்த காலம். இங்க இருக்கிற இங்க ஸ்பெட்னு இருக்கு. சிட்டிட இறந்த காலம் வந்து செட்டாக இருக்கும். ஐ செட் அந்த கதிரைகள் ஒன் த சேர். சரியா? இங்க நான் மட்டும்தான் ஒரு உதாரணம் தான் தந்திருக்கேன். நீங்க ஒரு உதாரணம் தான் தந்திருக்கேன். ஏன் எல்லா எழுவாய்களும் ஒன்றுதான். இவருக்கு கேட்டாப்புல மாறுது அப்படின்னு இல்லை.
இங்க எந்த எழுவாய்களுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ எல்லா எழுவாய்க்கும் பிறந்த காலமா பயன்படுத்தும் போது இதுதான் ஸ்ட்ரக்சர். விளங்கிட்டோ? அடுத்தது 7ஆம் நம்பர் பாருங்க, கட்டணம் செலுத்து. காசு கட்டணம் சொல்ற, காசு கட்டணங்கள், காசு கட்டணங்கள், வீட்டில் இருக்கிற பில்லுகளை, கரண்ட் பில், தண்ணி பில்லை நம்ம பே பண்ணுவோம். சொல்றது வாயில காதிக்கிறது நம்ம சேர்ந்து சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை? இங்க பாருங்க, ரெண்டு ரெண்டு தான். இப்ப எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இரண்டு இரண்டு தான். அப்ப என்ன செய்வோம்? இதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, இங்க வை இருக்கு தானே, வையை நம்ம என்னையாக மாத்துறோம்? ஐடியாக மாத்துவோம். என்ன இதை நாம் எப்படி சொல்லணும்னு சொன்னா, இது எப்படி சொல்லணும்னு சொன்னா, இதை பெய்டுன்னு சொல்லுவோம். பெய்ட். என்ன பெய்ட். இதை பெய்டுன்னு சொல்லுவோம். ஆனா இது நம்ம செய்டுன்னு சொல்லக்கூடாது. இதை நாம எப்படி சொல்லணும்னு சொன்னா, சைடு. செட்டுன்னு சொல்லணும். செட். விளங்கிட்டா? இதை நம்ம பெய்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம பேசும்போது செட்டுன்னு நீங்க சொல்லலாம். சரியா? எஸ் சார். அவள் கட்டணம் செலுத்தினாள். அப்ப இங்க மாத்திர இரண்டு இரண்டு சொற்கத்தான் இருக்கு. ஒன்று அவளுக்கு நம்ம ஹீன்னு சொல்லலாம். செலுத்தினாள், இங்க நாளுங்கிற சத்தம் வந்து இறந்த காலம். கட்டணம் செலுத்து, இரண்டுமே மிக்ஸ் ஆயினது. கட்டணம் செலுத்துக்கு பே என்று சொல்லுவோம். ஆனா இறந்த காலம் பி பெய்டு வேறு. he paid, அவ்வளவுதான். he paid money, he paid ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எட்டாவது பாருங்க, 5 காணப்படுது. ஆரம்பம் செய்யற விளையாட்டுகள் ஆரம்பம் செய்யறது, ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பம் செய்யறது. பிகின், குடிக்கிறது, டீ குடிக்கிற, ஜூஸ் குடிக்கிறது. ட்ரிங்க், பாடுறது, பாட்டு படிக்கிறது. சிங், தண்ணியில நீந்துறது. ஸ்விம், தொங்க வைக்கிறது, நம்ம ஷர்ட்டில் தொங்க வைப்போம், ஆடைகளை தொங்க வைப்போம், ஏதாவது துறப்புகளை நம்ம சுவரில் தொங்க வைக்கிறது, அதை நம்ம ஹேங்குன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்வோம் சொன்னா, இங்க காணப்படுறத பாருங்க, ஒரு ஒற்றுமையை பாருங்க. பிகின், இங்க காணப்படுற கடைசியில இருக்கிற ஐ. பிகின், ட்ரிங்க், சிங், ஸ்விம். இதுலயும் இருக்கிற இது வந்து ஹேங். இதை இருக்கட்டும், இதை சொல்லி தருவேன். இது என்னன்னு நான் படத்த ஒரு மார்க் கொண்டு பண்ணி வைக்க. என்ன மார்க்னு சொன்னா, ஒரு ஸ்டார் மார்க் கொண்டு பண்ணி வைப்போம். என்ன இதுக்கு ஏன் இது வந்துன்னு சொல்லி ஒரு ஸ்டார் மார்க் கொண்டு பண்ணி வைப்போம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, ஏ ஆக மாற்றுவோம். பாருங்க, அப்போ பிகின்ல இருக்கிற ஜிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐ வந்து ஏ ஆக மாறி இருக்கு. ட்ரிங்க்ல இருக்கிறது ட்ரேங், சிங்ல இருக்கிறது சேங், ஸ்விம்ல இருக்கிறது ஸ்வேம். ஆனால் ஹேங்கில் இருக்கிறது ஹங்குன்னு மாறும். அது ஏன்னு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே நீங்கள் சும்மா பாடம் பார்க்குங்க, ஏன் ஒரு ஒற்றுமை இருக்கு. இங்க இருக்கிறத பாருங்க, விளங்கிட்டா உங்களுக்கு? ஐ ஐ ஐ எல்லாம் வந்து என்னையாக மாறி இருக்கு? ஏ ஆக மாறி இருக்கு. அதான் இங்க பாருங்க, ட்ரிங்க்ல இருக்கிற ஐ வந்து ஏ ஆக மாறி இருக்கு. அப்ப பி கின்னுங்கிற வந்து கேன், ட்ரிங்க், ட்ரேங்க், சிங், சேங், ஸ்விம், ஸ்வேம், ஹேங், ஹங்னு சொல்லணும். நீங்க நான் நேற்று டீ குடித்தேன், ஐ ட்ரிங்க் எஸ்டர்டேன்னு சொல்றியா? ஐ ட்ரிங்க் டீ எஸ்டர்டேன்னு சொல்றியா? இல்ல. டீ குடித்தார்கள். இங்கிலீஷ் இங்க பாருங்க, தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாத்த போறீங்கன்னா இங்க இருக்கிற முதலாவது சொல்ல பார்க்கணும். இங்க தேன்னு மாத்தீங்க. அவர்களுக்கு தே. அடுத்து குடித்தார்கள். குடித்தார்கள்ங்கிற வந்து என்ன காலம்? இறந்த காலம். குடின ட்ரிங்க், குடின்ற ட்ரிங்க் இறந்த காலம் வந்து ட்ரேங்க். தே ட்ரேங்க் டீ எஸ்டர்டே. முதலாவது சொல்லும் இரண்டாவது சொல்லும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. சரியா? இங்க இருக்கிற முதலாவது சொல்லும் இரண்டாவது சொல்லும், முதலாவது சொல்லும் இரண்டாவது சொல்லும் தான் பிரச்சனை. வேற எதுவுமே நம்மளுக்கு
பிரச்சனை காட்டாது. அடுத்த பாருங்க 9வது பாருங்க, 2 சொற்கள் தான். விற்பனை செய் செல், சொல்லு. பொருட்களை விற்கிறது அதுகளை செல் என்று சொல்லுவோம். கதைக்கிறது சொல்லுன்னு சொல்லுவோம், டெல் என்று சொல்லுவோம். இங்கேயும் சொல்லுக்கு சொல்லு டெல் எல்லாமே ஒன்றுதான். இங்க என்ன செய்யப்படும்னு சொன்னா ஈயையும் எல்லையும் இருக்கு தானே. இங்க இருக்கிற எஸ் சார். இது இது என்ன செய்யப்படும்னு சொன்னா SOLD TOL. சோல்டி. இங்க இருக்கிற சோல். சோல்டு EWL இருக்கு தானே, அத OLD ஆக நாம மாத்துவோம். அவன் மாம்பழம் விற்பனை செய்தார். விற்பனை செய்தான். தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாற்றும் போது அவனுக்கு நம்ம ஹீன்னு சொல்றோம். செய்தானுங்கிறது வந்து இறந்த காலம். ஆனா செய்ங்கிறது மாற்றம் இல்லை. விற்பனை செய்ங்கிறது சேர்ந்த வினைச்சொல். விற்பனை செய்க்கு நம்ம செல் என்று சொல்லுவோம். செல்லிட இறந்த காலம் வந்து சோல்டு. ஹி சோல்ட் மெங்கோஸ். மெங்கோன்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு விளங்கிறேன். 2-3 தரம் படிச்சிருக்கேன். அடுத்து வந்து 10ஆம் நம்பரை பாருங்க. இவ்வளவும் இருக்கு. கற்றுக்கொள்ளு, பாடங்களை கற்றுக்கொள்றது, படிக்கிறது, சொல்ற. கனவு காண்றது, சாய்ந்து கொள்றது, நம்ம மதுரில் சாயிறது, சுவரில் சாயிறது, கதிரையில சாயிறது, பின்னால சாயிறது, பற்ற வைக்கிறது, நெருப்பை கொடுத்து நம்ம பற்ற வைக்கிறது. இதுகளுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. கடைசியில நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா டீகளை போடுவோம். பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, அதே சொல்ல போட்டு கடைசியில டீ போடுறோம். இதை லேர்ன்ட்னு சொல்லணும், இதை ட்ரெம்ட்னு சொல்லணும். டிரெம்ட் ட்ரெம்ட்னு சொல்லணும். இதை நாம டிரெம்ட்னு சொல்லுவோம். லீன்ட்டை நம்ம லென்ட்னு சொல்லுவோம். பக்கல பிரேக்கெட்டுக்கு நான் உங்களுக்கு உச்சரிப்பையும் போட்டு தரேன். லென்ட்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அப்ப லேர்ன், லேர்ன்ட், ட்ரீம், ட்ரெம்ட், லீன், லென்ட், பேர்ன், பேர்ன்ட்டே வரும். நான் நேற்று கனவு கண்டேன். நேற்றிரவு. இல்ல கனவு இது பண்ணது. நான் 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 தாள்களை பற்ற வைத்தேன். ஐ ப்ரௌட் பேர்ன்ட் பேர்ன்ட். நானுக்கு நம்ம ஐன்னு சொல்லுவோம். பற்ற வைத்தேன். ஐ பேர்ன் பேப்பர்ஸ். விளங்கிட்டா? 11ஆம் நம்பரை பாருங்க. ஊதுறது, காத்து ஊதுறது, அதுகளை ப்ளோன்னு சொல்லுவோம். வளர்றது குரோ. போன கிளாஸ்ல படிச்சோம். குரோ வளர்றது. எறிகிறது, பொருட்களை, காசுகள் எறிகிறது, போல் எறிகிறது, த்ரோ. தெரிந்து கொள்வது, நல்ல நல்ல விடயங்களை தெரிந்து கொள்வது. இன்னும் பறக்கிறது, பறவைகள் பறக்கிறது, ஃப்ளை. கையால நம்ம ஒரு சித்திரம்ங்கிறது ட்ரோன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம சிம்பிளா என்ன செய்வோம்னு சொன்னா இதுல இருக்கிற ஓவல் இருக்கு தானே, இங்க இருக்கிற ஓ, இங்க இருக்கிற ஏ, இங்க இருக்கிற வை. சரியா? இங்க பாருங்க, உச்சரிப்பு எல்லாம் உண்டு. ப்ளோ, க்ரோ, த்ரோ இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க மார்க் பண்ணிக்கிறத ஈயாக மாத்தணும். மற FL EW. சரியா? இங்க இருக்கிற நம்ம FL EW. அப்ப ப்ளோ பிலியூன்னு சொல்லணும். பிலியூ, பிலி EU, அப்படி ஒரு பிலியூ. ப்ளோ பிலியூ, க்ரோ கிரியூ, ட்ரியூ, நியூ. உச்சரிப்பு நான் பிராக்டிஸ் பண்ணினோம். பறவைகள் வானத்தில் பறந்தன. பறவைகள்
வானத்தில் பறந்தன. ஓகே. பறவைகளுக்கு நம்ம தமிழ்ல இங்கிலீஷுக்கு மாத்த போறோம். பறவைகளுக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஒருமை பன்மை இறந்த காலமா மாத்துறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்ல ஒருமையா பன்மை எல்லாருக்கும் உண்டு. பறவைகளுக்கு நம்ம பேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். பறந்தன என்ன காலம் இறந்த காலம். பறக்கிறதுக்கு fly, fly the past tense, flew V2 format in the sky. இதுகள ஒரு உதாரணங்கள் நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்க. அடுத்தது 12ஆம் நம்பர். கொண்டு வா பொருட்களை கொண்டு வா விடயங்களை கொண்டு வான்னு சொல்றது அதுகள்